திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோயில் இடைவெளியில் சிக்கி பக்தர்கள் ஒருவர் உயிரிழந்த நிலையிலும் தொடர்ந்து பக்தர்கள் அதனுள் சென்று வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கு பிள்ளையார் கோயிலில் அமல்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நினைத்தாலே முக்தி கிடைக்கும் ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இடுக்கில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இடுக்கு பிள்ளையார் கோவிலில் உள்ள சிறிய இடைவெளிக்குள் நுழைந்து மறுபக்கம் வெளிவந்தால் உடலில் உள்ள நோய்கள் நீங்கும் என்பதும் மறுபிறவி இல்லை என்பதும் பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையே அண்மையில் ஒரு சோக நிகழ்வுக்கு வழிவகுத்து விட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆந்திராவைச் சேர்ந்த மணிக்குமார் என்ற பக்தர் தனது நண்பர்களுடன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்திருந்தார். கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலை கண்டதும் அவரும் மற்ற பக்தர்களைப் போல அந்த சிறிய இடுக்கு வழியை நுழைந்து வெளிவர முயன்றுள்ளார். உடல் பருமனாக இருந்த மணிக்குமார் அந்த மிக குறுகிய வழியில் பாதிலேயே செல்ல முடியாமலும் பின்வாங்க முடியாமலும் துரதிருஷ்டவசமாக சிக்கிக் கொண்டார். சிறிது நேரத்திலேயே மூச்சு திணறல் ஏற்பட்டு கதறிய அவரை அங்கு இருந்த சக பக்தர்களும் தீயணைப்பு துறையினரும் போராடி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பக்தர்கள் இதுபோல சிக்கிக் கொள்வதும் மூச்சு திணறலால் தவிப்பதும் தொடர்கதையாகி வந்த நிலையில் இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் உடனடி அதிரடி நடவடிக்கையில் இறங்கியது. இடுக்கு பிள்ளையார் கோயிலின் முன் தமிழ், ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு ஆகிய 3 மொழிகளில் தெளிவாக எச்சரிக்கை பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் உடல் பருமனானவர்கள், முதியவர்கள், மூச்சு திணறல் பிரச்சினை உள்ளவர்கள் கோயில் செல்ல அனுமதி இல்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்ட பிறகும் கூட ஆந்திராவில் இருந்து வரும் சில பக்தர்கள் அதனை பொருட்படுத்தாமல் குறுகிய இடுக்குகளுக்குள் சென்று வெளிவர முயலும் ஆபத்தான சூழலே நிலவுகிறது. இதனையடுத்து இடுக்கு பிள்ளையார் கோவிலில் காவலர்கள் நியமிக்க கோரிக்கை வலுத்த நிலையில் 2 காவலர்களை சுழற்சி முறையில் பணியமர்த்தி கோவில் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.